இந்த செய்வனை யாருக்கெல்லாம் வைக்கிறாங்கன்னா, கணவன் மனைவி நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா அண்ணன் தம்பியா இருக்காங்க, வர வேண்டியது இருக்கு, ஆனா எதுவும் வராத அளவுக்கு சூழ்நிலை உண்டு போனோம். இந்த செய்வனை கெட்டு இருக்கிறதுனால மன ரீதியாக அப்படியே ஆப்போசிட்டா மாறுறோம். அவங்க எப்படி இருந்தாங்களோ அதுக்கு நேர்மாறலாவே இதை சிலவங்க காசு பணத்தோட நல்ல செல்வ செழிப்பா இருப்பாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். செய்வினை கட்டு யாருக்கெல்லாம் இருக்கும், செய்வினை கட்டு எடுப்பது எப்படி, கொஞ்சம் தெளிவா மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது செய்வினை கட்டு அப்படிங்க பார்த்தீங்கன்னா, எதிரிகள், அதாவது நமக்கு வேண்டாப்படாத ஆளுகள், இல்லைன்னா நம்ம குடும்ப உறவை விட்டு பிரிஞ்சவங்க, இல்லைன்னா சொத்து தகராறு, நிலத்தகராறு, பக்கத்து வீட்டில் உள்ள சொத்து, வீட்டில் தேவையில்லா பிரச்சனை, அப்புறம் இந்த பசங்க வேற வேற பழக்க வழக்கம் வச்சிருக்காங்க, அதனால் அந்த குடும்பத்தை கெடுக்கணும், நம்ம பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, இல்லை நம்ம பொண்ணுகிட்ட பழகுறாங்க, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்காக இந்த செய்வனை வைக்கிறாங்க, செய்வனை கட்டு வைக்கிறாங்க. இந்த செய்வனை வைக்கிறதுனால அந்த ஆள் மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், பண ரீதியாகவும், குடும்பம் ரீதியாகவும் எல்லா விஷயத்திலும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு செய்வனை பச்சோம்னா நல்ல வேலையா இருக்குன்னு டக்கு நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல அவங்கள அறியாமல் கோவப்படுற ஒரு குணத்தை உண்டு பண்ணி அவங்க குடும்பத்தில் சண்டைகள் உண்டு பண்ணும், இல்லைன்னா வேலை பார்க்குறதுல சண்டைகள் உண்டு பண்ணி அந்த வேலையை விட்டு நின்று அடுத்த திரும்ப வேலைகளுக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கிடைக்காம தடைபட்டு அந்த வேலையே அமையாமல் லாஸ்ட்டில் கஷ்டப்படுற, இது சாப்பாடுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு கொண்டு வந்துருந்த செய்வனை. இந்த செய்வனை யாருக்கெல்லாம் வைக்கிறாங்கன்னா, இப்போ குடும்பம் கணவன் மனைவி நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனால் அண்ணன் தம்பியா இருப்பாங்க, அவங்க வீட்டில் டெய்லி பிரச்சனை சண்டை சச்சரவா இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, பாரு உங்க அண்ணன் நல்லா இருக்கிறான், நீ இப்படி இருக்கிற உதாரணமா சொல்லும்போது அவனால தானே எனக்கு இந்த திட்டுகள் ஆகுது, இல்லைன்னா அவனால தானே என்ன அவனுக்கு கூட தானே என்ன கம்பேர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கோவத்தினால. ஏன்னா எனக்கு சமீபத்தில் இந்த மாதிரிப்பட்ட கேஸ் வந்திருக்குது. நாங்கள் நல்லா இருந்தோம், நாங்கள் எங்களை உதாரணமா சொல்லி இப்போ லாஸ்ட்ல அவங்களோட மோசமான நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம், இப்போ அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நாங்கள் தான் வீட்டில் சண்டை போட்டு அடிச்சு ஆயிரும் அப்படிங்கிற இந்த மாதிரிப்பட்ட இதுகள் இருக்கும்போது, அந்த ஒன்னால தானே எனக்கு இந்த திட்டு விழுது, இல்லை ஒன்னால தானே எனக்கு உதாரணமா சொல்றாங்க சம்பந்தப்பட்ட ஆளுகள் போயிட்டு ஏதாவது கோயிலையோ, இல்லைன்னா இந்த மாதிரி மாந்திரிகம் பண்ற இடத்துலையோ, இல்லைன்னா கோயிலில் காசு வெட்டி போடுறது, இல்லைன்னா சாமிக்கு கோழி கொடுக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதமாட்டு செய்வினை இது பண்ணி வச்சோம்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறுறோம். அவங்க எப்படி இருந்தாங்களோ அதுக்கு நேர்மாறலாவே இதை சிலவங்க காசு பணத்தோட நல்ல செல்வ செழிப்பா இருப்பாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்தை தடைப்பட்டு சாப்பாடுக்கே கஷ்டப்படுற நிலைமை, இல்லைன்னா வீட்டில் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத அளவுக்கு வந்து அடுத்தவங்களோட கையேந்திர நிலைமைக்கு கொண்டு வந்துடும். கையில காசு வர வேண்டியது இருக்கு, ஆனால் எதுவும் வராத அளவுக்கு சூழ்நிலை உண்டு போனோம். இந்த செய்வினை கட்டு இருக்கிறதுனால மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க. அதாவது நல்லா எவ்வளவுதான் கையில செல்வ செழிப்பா இருந்தாலும் ஒரு நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம், இல்லைன்னா ஏதோ ஒரு மனதை ஒன்று போட்டு பொறாத்திக்கிட்டே ஏதாவது ஒரு யோசனையிலே திங்க் பண்ணிட்டு உடலையும் கெடுத்துப்பாங்க. சமயத்து சாப்பிட்றதுக்கான யோசனை இருக்காது, குடும்பத்தில் இருக்க பிரச்சனைக்கான தீர்வு எப்படி கிடைக்குங்கிறது, கூட இருக்கவங்க நமக்கு எதிரியா மாறுறது, கூட இருக்கவங்களாலே நமக்கு பிரச்சனைகள் உண்டாகிறது, அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இந்த செய்வனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் வரும். செய்வனை ஒரு ஆளுக்கு பண்ணிட்டாங்கன்னா அந்த குடும்பத்துடைய இது ரொம்ப கஷ்டம். அதாவது செய்வனை யாருக்கு பாதிக்கணும்னா வீட்டில் இருக்க தலைச்சம் பிள்ளை, அதாவது மூத்தவங்களுக்கு, அதுக்கப்புறம் வீட்டை கட்டி காப்பாத்துறாங்க, அதாவது வீட்டுக்கு இவங்க தான் முக்கியமான ஆளு, இவங்கள இது பண்ணிட்டா இந்த குடும்பமே கெட்டு போகும், இந்த குடும்பமே தரைமட்டம் ஆகிடும் அப்படிங்கிற பட்சத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த செய்வனை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக வரும். அவங்களுக்கு தான் இந்த செய்வனை கட்ட வைப்பாங்க. அவங்களுக்கு வச்சு இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக, இல்லை தொழிலில் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, இல்லை வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆப்போசிட்டான பார்ட்டி அதே இது பண்ணுறாங்க, அவங்கள விட இவங்களுக்கு ஹோட்டல் வச்சிருக்காங்க, இவங்களுக்கு நல்ல வருமானம் வருது, அவங்களுக்கு வரல, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை அந்த கடையை கட்டுறது. அதாவது அவங்களுக்கு சாப்பிட அங்கே போகிறவங்க கூட அந்த பக்கத்தில் போகும்போது அந்த எண்ணம் வராது, பக்கத்து கடைக்கு போயிடுவாங்க, அந்த கடையிலேருந்து பொருள் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி கட்டு போட்டு இந்த கடையை கட்டி விடுறது, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. நம்ம யோசிச்சுட்டு போகும் இந்த கடையில் போய் பொருள் வாங்கினு, ஆனால் அந்த கடை பக்கம் போகும்போது நம்ம அந்த யோசனை விட்டுட்டு பக்கத்துலேயே இல்லைன்னா கொஞ்சம் தூரமாக போய் கூட பொருள் வாங்கிட்டு அந்த கடைக்கு போக மாட்டோம். இது என்னன்னா அந்த கடையை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த செய்வனையினால அந்த கடையை கட்டி கண்ணை கட்டுறது. இந்த கண்ணை கட்டும்போது நமக்கு அந்த யோசனை இருக்காது, நல்லா ஓடிட்டு இருந்த கடை நிறைய இது ஓடாமல் இருந்து அந்த கடையை கஷ்டப்பட்டு மூடுற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க. இது யாருன்னா பக்கத்தில் இருக்க கடைக்காரங்கள் கூட இது பண்ணுவாங்க. நம்ம ஒரு சிலவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கடை நல்லா ஓடணும் அப்படிங்கிற இதுக்கு பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க அவன் அழிஞ்சாதான் நமக்கு ஓடும், ஏன்னா ஒரு ஊருக்கு இவ்வளவுதான் மக்கள் இருப்பாங்க, அந்த மக்களுக்கு இவ்வளவு ரூபா பொருள் தான் தேவைப்படும், ஒரே இதுல 10 கடை வச்சுன்னா 10 கடையும் ஓடாது. அப்ப நம்ம கடை நல்லா ஓடணுங்கிற காரணத்துக்காகவும் இந்த மாதிரிப்பட்ட செய்வனை கட்டி வீட்டுக்கு கடைக்கு முன்னாடி எந்திரங்கள், அது அப்புறம் வீட்டுக்கு கடைக்கு முன்னாடி புதைச்சி வைக்கிறது, எலுமிச்சம்பழம், முட்டை, அப்புறம் இந்த தேங்காய் சம்பந்தப்பட்ட பொருட்களை செய்து அவங்க கடையில கொண்டு வைக்கிறதோ, இல்லைன்னா அவங்க கடையை சுற்றி கொண்டு தெருவில் போறதோ, இல்லைன்னா அவங்க நடந்து போகும்போது அவங்க கால் பாதத்தை படுற மண்ணை எடுத்து கொண்டு வந்து செய்கிறதோ, இந்த மாதிரிப்பட்ட நிறைய வேலைகள் செய்து அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கான வேலையோ, இல்லைன்னா ஒரு தொழிலை கெடுக்கிறதுக்கோ, இல்லைன்னா ஒரு பிசினஸ் நடக்குதோ அதை கெடுத்து விடுறதுக்கான வேலைகள் பார்ப்பாங்க. இல்லை ஒரு இடம் விற்க வேண்டியிருக்கு, அண்ணன் தம்பி பிரச்சனையா இருக்கும், இந்த இடத்த விற்காம இருந்துச்சுன்னா ஒரு 10 வருஷம் கழியும்போது இந்த இடத்த நமக்கே கொடுத்துருவாங்க, கம்மியான விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த இடத்த கட்டி யார் இடம் வாங்க வந்தாலும் அவங்க அந்த காசு கொடுத்து வாங்க முடியாம, இல்லைன்னா அட்வான்ஸ் கட்டினா கூட திருப்பி அவங்க சண்டை சச்சரவுனால அந்த காசை திருப்பி வாங்குற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையை காட்டி அந்த இடத்த விற்க முடியாம பண்ணி அந்த இடத்த அபகரிக்கிற நோக்கத்தோடவும் பண்றதுக்காகவும் இந்த செய்வனை கட்டு பண்றாங்க. இந்த செய்வனை கட்டு எப்படி பண்றாங்கன்னா மாந்திரிகம், அதாவது முழுக்க செய்வனை பண்றதுக்கு சாமியை கும்புறதுனால செய்வனை வராது,
மாந்திரிகம் இந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு போய் ஏதாவது செய்து வைத்தாலோ, இல்லைன்னா கோழி குத்துறது, ஆடு வெட்டுறது, இல்லை பலி கொடுக்கறது, இல்லைன்னா நேச்ச போடுறது, இந்த மாதிரிப்பட்ட இதன் மூலமாக தான் அந்த செய்வினை பண்ணணும். செய்கிறது ஈஸியாக இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகள் அதிகம். செய்வினையை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கழிப்பு கழிக்கிறது, வெட்டி முறிக்கிறது, விளக்கு வைக்கிறது, அப்புறம் செய்வினையை பொம்மை போட்டு தீக்கிறது, மரப்பாச்சி பொம்மை கட்டுறது, இல்லைன்னா கடலில் கரைக்கிறது, நீர்த்தி போடுறது, இப்படி நிறைய வேலைகள் இருக்குது. செய்வினை அதாவது நோய்க்கேற்ற மருந்து, வேலைக்கேற்ற கூலிங்கிற மாதிரி நம்ம என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. அங்கே போனால் 1000 ரூபாயில முடிக்கிறாங்க. நோய் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த. இப்போ ஃபீவர் இருக்குன்னா ஃபீவருக்குள்ள டேப்லெட் சாப்பிட்டா சரியாயிடும். வேற ஒரு நோய்க்கு இது 2 ரூபாய்க்குள்ள டேப்லெட் சாப்பிட்டா சரியாகுதா? என்ன நோய், அது எவ்வளோ நாளாக இருக்குது, அதோட வீரியம் எப்படி இருக்குது, என்ன நோக்கத்துக்காக செய்திருக்காங்க. சாதாரணமாக சரி உங்க பிசினஸ் மட்டும் போனால் போதுமா, இல்லை குடும்பத்துக்கு எடுக்கணுமா, இல்லை உயிருக்கு ஆபத்து உண்டாக்கணுமா, இல்லைன்னா சூசைட் அவங்க என்ன நோக்கத்துக்காக செய்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் ஆகும். அது முன்னாடியே சொல்றாங்க, அங்கே எனக்கு கம்மியாக பண்ணுறாங்க, கழிப்பு 100 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, 500 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 100 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா வெத்தில பாக்கு வாங்குவாங்க, சுற்றி தலையை சுற்றி வச்சுட்டு போமான்னு சொல்லுவாங்க. இதுதான் பண்ணுவாங்க. பொருள்கள் வாங்கி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ முறைப்படி பண்ணி அதுக்கான மந்திரம். ஏன்னா உங்களுக்கு ஒரு செய்வின பிரச்சனை நம்ம தீர்த்து கொடுக்கணும்னா அதோடைய பலன் நமக்கும் உண்டு. அந்த படைச்ச பகவான் உங்களுக்கு ஒரு கெடுதல் கொடுக்குறான்னா அதை நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக அதோடைய பாதிப்பு எங்களுக்கும் உண்டு, எங்களை சார்ந்தவங்களுக்கும் உண்டு. அப்போ அதுக்கான பாதிப்பு இதில் தான் நாங்கள் பண்ணோம். அது மாதிரி கோயிலுக்கான செலவுகளும் இந்த இதுலேருந்து தான் நம்ம பண்ணாலும் கண்டிப்பாக கொஞ்சம் முன்ன பின்ன செலவுகள் இருக்கும். அது மாதிரி என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு தான் இருக்கும். சாதாரண பிரச்சனைனா சிம்பிளாக 100 ரூபாயில கூட செய்கிற செலவுகள் இருக்குது. சுற்றி போடுறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, கழிப்பு எடுக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி. நம்ம செய்வன பெரிய அளவு இல்லை 5 வருஷமாக இருக்குது, இல்லைன்னா 2 தலைமுறையாக இருக்குது, இல்லைன்னா எங்களுக்கு இது தீராத குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கூட சின்ன சின்ன செலவுகள் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இதுல நீங்க நான் சொன்ன இந்த சம்பந்தப்பட்ட செய்வினை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னா நீங்க கண்டிப்பா நம்ம ஆலயத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான தீர்வு 100% கிடைக்கும். நம்ம ஆலயம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில், கொளத்தூர் கணபதி நகர் அப்படிங்கிற இடத்துல இசக்கியம்மன் திருக்கோவில், பத்ரகாளி அம்மன் கோயில், இல்லைன்னா கேரளா கோயில்னு கேட்டீங்கன்னா நம்ம கோயிலுடைய இது கொடுத்துருவாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோயில், கொளத்தூர். நீங்கள் இந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு, இல்லைன்னா நீங்கள் லொக்கேஷன் கேட்டாலோ இல்லைன்னா அட்ரஸ் கேட்டால் கூட நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி நீங்கள் வந்துட்டீங்கன்னா சிங்கபெருமாள் கோயில் ரயில்வே கேட்லேருந்து இறங்கி வரதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது, ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதனால் ஷேர் ஆட்டோ இல்லைன்னா மினி பஸ்ஸு இல்லைன்னா தனியாக நம்ம ஒரு ஆட்டோ வச்சு தான் வர மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் எனக்கு இது பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலமையிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், அப்புறம் ஈவினிங் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அருள் வாக்கு உண்டு. மற்ற நாள்களில் நம்ம அப்போ பரிகார பூஜைகள் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அதுவும் பண்ணுவோம். மற்ற நாள்லையும் நமக்கு பரிகார பூஜைகள் பண்ணுவோம். வெளியில் போய் நம்ம பூஜைகள் போகிறதுனால நீங்கள் மற்ற இடைப்பட்ட நாளில் வாரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. ஏன்னா வெளியில் போயிட்டோம்னா நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால நீங்கள் வெளியூர்லேருந்து வரதுனால கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான தீர்வு நாங்கள் அமைச்சு தருவோம். நான் இந்த கொடுத்த அட்ரஸ் மூலமாக நீங்கள் நேரில் வர முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நேரில் உட்காந்து சாமியும் கும்பிட்டு சாமியோட அனுகிரகமும் பெற்று அதுக்கான பரிகாரத்தையும் பண்ணிக்கிட்டு போகலாம். இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க, அருள்வாக்கு கேட்கறது எங்களுக்கு இவ்வளோ தூரம் வர முடியல, நாங்கள் வயதானவங்க இல்லைன்னா குடும்பத்தில் தெரியாமல் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, எங்களால் பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிறாங்க, அவ்வளோ தூரம் வர இப்போ பல காரணத்தினால வர முடியாத பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் இது பண்ணிக்கிட்டு அதை காணிக்க செலுத்தினதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் இதுக்கான பரிகாரம் கேட்டுக்கலாம். அதுக்கான பரிகாரமும் சொல்லுவோம், அதுக்கான தீர்வும் நம்ம ஆன்லைனில் பண்ணி கொரியரும் அனுப்பி கொடுப்போம். அருள்வாக்கும் நம்ம இது பண்ணுவோம். ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் நேரில் வந்து ஆளை தான் பார்க்குறீங்களே தவிர மற்ற மாதிரி ஆன்லைனில் பண்ணுறதும் நீங்கள் இது பண்ணுறது எல்லாமே ஒரே சேம் இதுதான். நீங்கள் அதனால் ஆன்லைனில் கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரத்தை பண்ணிக்கலாம். நீங்கள் 100% உங்களுக்கு உத்தரவாதத்துடன் ஆன்லைனில் நாங்கள் அதுக்கான அருள்வாக்கும் சொல்லுவோம், பரிகாரமும் உங்களுக்கு பண்ணி தருவோம். நன்றி.